பாமுகம் டிவியில் தமிழ் வானிலூடாக உறவுகளின் இணைய வருவது அறிவு களஞ்சியம் தோப்படு விஜயா நடிச்சினவர்கள். வணக்கம். பாருங்கள். மதிய வணக்கம் கலைவாணி மோகனுக்கும் நடாமோகனர்களுக்கும் அனைத்து பாவங்களுக்கும் திறந்து எங்களுக்கு வர இல்லையே. ஸ்டார்ட் அந்த இதுல வர இல்ல வாணிமகன் என்ன உங்களுக்கு இல்ல அவர் நின்றுட்டு வாணிமகன் இல்லை ஜான்சனுக்கு போறங்க. அவர் மற்றதில் வர சத்தத்தை காண இல்லையா சார்? இல்லை வருவார். சத்தம் இல்லை ஜான்சன், மியூட்டில் நிற்கிறீங்க. வணக்கம்மா. வணக்கமாணி. வணக்கம் நதியர் நடாமோகனர்களுக்கும் அனைத்து பாவங்களுக்கும் மதிய வணக்கத்தை குறிக்கொண்டு எனது அறிவக்களஞ்சியம் 16ஆம் தேதி 6/25 501 நான் பதிஞ்சிருக்கிறேன். இல்லை தலை உங்களோட தலை முகம் பட்டுது, கொஞ்சம் பதிந்து கொள்ளுங்க. இதுல வர இல்லை எங்களுக்கு ரீலோடர் தான் வருது. கொஞ்சம் பொறுங்க. அவர் தன்னை அட்ஜஸ்ட் பண்ணட்டும், கொஞ்சம் பொறுங்க. நான் துவங்க போறேன். இல்லை இன்னும் தொடங்க இல்லை, நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன், நான் கொஞ்சம் பொறுங்க. சரி, வணக்கம். பாருங்க, இதோட பேரலை பதிந்து கொள்ளுங்கள். உங்களோட பேரெல்லாம் பதிஞ்சுங்க அன்பான உறவுகளே. பத்மினி பதிஞ்சிருக்கிறேன், ஜெயமலர் பதிஞ்சிருக்கு, நேவிஸ் பதிஞ்சிருக்கிறேன், சரோஜினி சோதராஜா பதிஞ்சிருக்கிறீர்கள், சிவமணி பதிஞ்சிருக்கிறேன், செல்வி நித்யானந்தம் பதிஞ்சிருக்கிறீர்கள், கலைவாணி மோகன் பதிஞ்சிருக்கிறேன். ஆமாம், கலைவாணி மோகன் பதிஞ்சிருக்கிறீர்கள். எல்லோருக்கும் வாழ்த்துக்களை குறிக்கொண்டு சமூக ஒருங்கிணைப்பு வலியுறுத்தும் ஆண்டு 225வது ஆண்டு உலக தமிழ் சிறுவர் எழுத்தாளர் ஜூன் மாதம். இந்த மாதம் எனது ஆக்கம் 501. அன்பான உறவுகள் எல்லாம் சீடல் மூலம் எடுத்த கேள்விகள். நீங்கள் நான் நினைத்த எழுதியில் எல்லாம் சீடல் மூலம் எடுத்த கேள்விகள். எதுவும் தவறு இருந்தால் நீங்கள் அறிந்து ஓட்டு வந்து இதில் கூறிக்கொள்ளலாம். என்ன சிந்தனை வந்து என்னென்று சொன்னால், இந்த பொன்மாலை பொழுது 5 அங்கே நடக்கும்போது
உண்மையாக எல்லாரும் போக திண்டியுங்கள் என்றால் திறந்த வெளிஜனங்களே இலவசமாக நடக்கின்றது. நானும் அடுத்த மாதம் அப்படி இருந்திருந்தால் உண்மையாக நானும் பங்கு பெற்றிருப்பேன். இப்போ போக முடியாத நிலைமையாக இருக்கின்றது. அதில் பங்கு பெற்று சிறப்பியுங்கள். புது புது நிகழ்வுகள் எல்லாம் நடக்க இருக்கின்றது. பார்த்தமாகளெல்லாம் பல பேரை சந்திக்கலாம், உறவுகளை சந்திக்கலாம், பல நாட்டவரை சந்திக்கலாம். எனவே பங்கு பெற்று சிறப்பியுங்கள். நீங்கள் மணி தொடங்குவோம். மணி வணக்கம். மணி வணக்கம். மணி சட்டத்தைங்கான மணிமோகனும் கேட்க இல்லையோ? மணி முடிக்க போயிட்டாவ பிறகு ஓம் போலடாக்கு வணக்கம். மணி நான் இங்க 35 கேள்வியெல்லாம் Hello? இருக்கிறேன். Yes. I'm calling from Okay. I just want to ask you if tomorrow is that okay? Yeah, it's a morning. Okay then. Because now it's 11:30. After that we will come to you. Oh, it's a afternoon. After 11:30. Yes. Okay. உங்கள்கிட்ட நிப்பாட்டிட்டு கதைங்கோ. Yeah. Okay, thank you so much. Okay. No worries. Okay, bye. Bye. வாணிமோகன் பத்மினி, ஜெயமலஜன், சரோஜரான், செல்வி நித்யானந்த, நேவிஸ்பிரேத், கலைவாணி மோகன். மற்ற உறவுகளை காணவில்லை. கேள்விகள் கஷ்டமா இருக்கின்றதோ? எல்லாம் அறிகிற கேள்விகள் தானே. எனது அறிவு களஞ்சியம் என்ற கேள்வியே அறிவு எல்லா உலகம் முழுக்க இருக்கிற கேள்விகளைத்தான், உலகத்தை பற்றியோ எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் பற்றி தான் நான் இந்த கேள்விகள் எடுக்கின்றது. நீங்களும் அறிந்து கொள்ளலாம். அதனுடையால் எல்லாரும் ஜாயின் பண்ணுறது அழகாக இருக்கும் என்று சொல்லி வாணி எழுதண்டா போட்டா அவரோட வெளியே வாணிமோகன் அவ கதைக்கிறது உங்களுக்கு கேட்க இல்லையோ?
ஆரம்பம். நான் சொல்லி ஆரம்பித்தாலே அதை ஸ்டார்ட் தான் ஞானடசன் அவர்களே. வாங்கோ பாமோம் பாட்டிவி என்று சொல்கிறதில்லோ அதே ஸ்டார்ட் கேட்க இல்ல வாணி மோகன். என்ன கேட்கல. நீங்க உங்க கதைக்கிறது கண்ணோட்டமா கேட்கல வாணி. ஓ இப்போ கேட்குதா? ஓ கேட்கல வாணி. இப்போ தான் கதைக்கிறேன் நான் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான். ஆ. உங்களோட சத்தத்தை காணையில தான் தொடங்குறேன் வாணியா. ஓ அன்பானவர்கள் பங்கு வெட்டி சிறப்பீங்கள். முதலாவது கேள்வியாக, வெளிநாட்டவர்கள் செல்ல தடை விதித்த நாடு எது? வெளிநாட்டவர்கள் செல்ல தடை விதித்த நாடு எது? பிரான்சு, கனடா, அமெரிக்கா. அமெரிக்கா என்பது சரியான பதில். இரண்டாவது கேள்விக்கு போவோம். அமெரிக்கா இத்தனை நாடுகளுக்கு தடை செய்துள்ளது. இத்தனை நாடு போகக்கூடாதுன்னு தடை செய்துள்ளது. 10 நாடுகளா, 12 நாடுகளா, 14 நாடுகளா? பன்னிரண்டு நாடுகள் என்பது சரியான பதில். மூன்றாவது கேள்விக்கு போவோம். யாழில் மாம்பழ திருநாள் என்று மாம்பழம் மேலம் போட்ட கோயில் நகரம் இது. முதல் போட்டது அது 2ஆம் தினம் ஒரு கோயில நடந்திருக்கிறது. இது நான் அன்றைக்கு எடுத்த கேள்வியில தான் தந்திருக்கிறேன். நல்லூர் கந்தசாமி கோயிலையா, வண்ணார் பண்ண சிவன் கோயிலையா, மாவட்ட கந்தசாமி கோயிலையா? வண்ணார் பண்ண சிவன் கோயில் தான் அந்த முதல் திருவிழா நேரம் இந்த மாம்பழ திருவிழா நடந்தது. அடுத்த இன்னொரு கோயிலும் மாம்பழ திருவிழா நடந்தது. இது முதல் தந்த திருத்தன்னு தான் அந்த இரண்டாம் கோயில்கள் வித்தியாசம். ஏலம் போட்டு வெற்றி பெற்ற தொகை பணம் எவ்வளவு? எவ்வளவுக்கு அந்த 4,40,000, 4,50,000 அல்லது 4,60,000? 4,60,000 ரூபாய்க்கு அந்த ஏலம் போட்டவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். ஐந்தாவது கேள்வியாக, 4,60,000 மாம்பழம் வாங்கியவரின் பேர் என்ன? பேர் வந்துட்டு அகிலனா, கந்தசாமியா, பாலனா? விட வந்திருக்கிறது. பரவாயில்ல போடும். கந்தசாமி என்பது, அகிலன் என்பது சரியான பதிலா? தவறு. கந்தசாமி என்பதில்லை, அகிலம் என்பதுதான் சரியான பதில். இந்த 6வது கேள்வி, அதிகம் ஏழை உள்ள நாடு என்று இந்த நாட்டை அழைக்கின்றார்கள். அதிகம் ஏழை உள்ள நாடு என்று முதல் நாடாக இருக்கின்றது இதியோப்பியாவியா, புருண்டியா, சூடானா? புருண்டி என்பது சரியான பதில். 7வது கேள்விக்கு போவோம். உலகில் எந்த நாட்டில் இலவச போக்குவரத்து சேவை நடக்கின்றது? எந்த நாட்டில் இலவச போக்குவரத்துக்கு எல்லாம் இலவசம்? வியட்நாம் இந்த நாட்டுக்கு போயிட்டா எல்லாம் இலவசமா? சிங்கப்பூரா, லக்சம்பர்கா? லக்சம்பர்க் என்பதுதான் சரியான பதில். இல்லை செய்யல நன்றில. லக்சம்பர்க் என்பது சரியான பதில். ஏனென்றது இல்லை செய்யல. அரோவும் வேலை செய்யல. கம்ப்யூட்டர் வேலை செய்யல. சரியாத்தான் செய்தேன். சரி பாப்போம் அடுத்த கேள்வி.
தெரியும். ராணி உங்களோட அரோ வேலை செய்தா? ஜெயா நடேசன் அவர்களுக்கு கேள்வியே வரல, வெயிட் பண்ணுங்க. கேள்வி வரையுது. நான் ஃபோனில் சரி எந்த அரவு கேட்குறீங்க? இந்த ஒரு அரோ வந்து அரோவால நாங்க கிளிக் பண்றது. இல்லை அது என்ன தெரியும், நான் ஃபோனில் செய்கிறேன். வேலை செய்யலாம். அரோ வந்துட்டு இப்ப நம்பரும் பார்ப்போம். நிற்கிறது சந்தர்ப்பம் இல்லை. திரும்ப வாழ்வோம். இலங்கையில் எந்த நாட்டில் இலவச போக்குவரத்து சேவை நடக்கின்றது? வியட்நாம், சிங்கப்பூர், லக்சம்பர்க். லக்சம்பர்க் என்பது சரியான பதில். 8வது கேள்வியாக இந்திய வானொலி ஒலிபரப்பு இந்த ஆண்டு நடந்தது. இந்திய வானொலி ஒலிபரப்பு ஆண்டு இது. இத்தனையாம் ஆண்டு இடம்பெற்ற இந்திய வானொலி ஒலிபரப்பு 1920, 1923 அல்லது 1925 ஆண்டு? 1923 ஆண்டு என்பது சரியான பதில். 9வது கேள்வி. உலகில் மிகப்பெரிய கண்ணாடி கீழ்ப்பாலம் எங்கே திறக்கப்பட்டது? இப்ப தற்சமயம் திறக்கப்பட்டது. சீனாவிலையா, வியட்நாமிலையா, தாய்லாந்திலையா? வியட்நாம் என்பது சரியான பதில். 10வது கேள்வியும் தமிழகத்தில் அதிக மக்கள் தொகை கொண்ட நகரம் எது? தமிழகத்தில் அதிக மக்கள் தொகை கொண்ட நகரம் எது? தமிழ்நாடு, சென்னை அல்லது மதுரை? சென்னை என்பது சரியான பதில். ஏட போட்டுக்க போவோம். செல்வி நித்யானந்தன், சரோஜினி சூதராஜா, நேவிஸ் பிலிவி, சிவமணி, பத்மினி, ஜெயமலனா, கலைவாணி மோகன். அன்புறவர்கள் பங்கு பெற்றீர்கள். உங்களை சிறப்பான வாழ்த்துக்களை கூறி வரவேற்றுக் கொண்டு அடுத்த கேள்விக்கு போவோம். 11வது கேள்வி. இந்தியாவில் மிக பழமையான தொழில் எது? இந்தியாவில் மிக பழமையான தொழிலை என்னவர்கள் செய்தார்கள்? முதல் சமத்தொழிலா, நெசவு தொழிலா, வீட்டை தொழிலா? நெசவு தொழில் என்பது சரியான பதில். 12வது கேள்வி. இரும்புத்தாது அதிகம் கிடைக்கும் நாடு எது? இரும்புத்தாது அதிகம் கிடைக்கும் நாடு எது? அமெரிக்கா, ஆஸ்திரேலியா அல்லது பிரேசில்? ஆஸ்திரேலியா என்பது சரியான பதில். 13வது கேள்வி. மன்னிப்பு என்பது எந்த மொழி? மன்னிப்பு என்பது எந்த மொழி சொல்? உருதா, ஹிந்தியா, மலையாளமா? உருது என்பது சரியான பதில். 14வது கேள்வி. வாடகை கார்களை டாக்ஸி, அது டாக்ஸி அதிகமுள்ள நகரம் இது. வாடகை கார் டாக்ஸி உள்ள நகரம் இது. பிரேசிலியா, போலந்தா, மெக்சிகோவா?
மெக்சிகோ என்பது சரியான பதில். 15வது கேள்வியும், இந்தியாவில் எந்த மாநிலத்தில் கொரோனா அதிகமாக தொற்றியுள்ளதாம்? இப்ப நடந்து கொண்டிருக்கின்றது, வந்தும் இருக்கின்றார்கள். தமிழ்நாடு, கேரளா அல்லது ஆந்திரா? கேரளா என்பது சரியான பதில். 16வது கேள்வி, கேரளால் பாதிக்கப்பட்டோர் தொகை 7,625 வரை. 190 பேர், 192 பேர், 195 7ஆம் தேதி மட்டும். அது பிறகு அந்த பொன்னளம் எடுத்த கேள்வி, இந்த கேள்வியில் அதுக்கான 7,6 தந்திருக்கிறேன். 192 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 17வது கேள்வியும், 7,625 எங்கே 2 தடவை நிலநடுக்கம் ஏற்பட்டது? நிலநடுக்கங்கள் ஏற்பட்ட இந்தோனேசியாலயா, ஜப்பான்லயா, தாய்வான்லயா? இந்தோனேசியா என்பது சரியான பதில். 18வது கேள்வியும், எந்த நாட்டில் யானைகள் கொல்ல அரசாங்கம் அனுமதி அளித்துள்ளது? போனளமா வந்த கேள்வி தான். போனளமே எடுத்து வச்சு நான் இந்த கேள்வி அதான் தந்திருக்கு. இந்தியாவா, எத்தியோப்பியாவா, சிம்பாப்வேயா? சிம்பாப்வே என்பது சரியான பதில். 19வது கேள்வியும், சிம்பாப்வே வாழும் யானைகளின் தொகை என்ன? எவ்வளவு தொகை அந்த அடங்கிட்டு? 2,540, 2,550, 2,560 யானைகள் இருக்கின்றனவா? 2,550 யானைகள் அந்த ஒரு வசிக்கின்றனவா? 20வது கேள்வி, எத்தனை யானைகளை கொல்ல அனுமதி அளித்துள்ளது அரசாங்கமே? இந்த தொகை ஆயிட்டு அரசாங்க 50, 70, 90? நூறு 50 யானைகளை கொல்ல அனுமதி கொடுத்திருக்கிறாரு அரசாங்கம். போட்டுக்கு போவோம். செல்வி நித்யானந்த், செல்வி நித்யானந்த், சிவமணி, பத்மினி, நேவஸ் பிலிப்பு, கலைவாணிமன், சரோஜினி, ஜெயமலை. அடுத்த கேள்விக்கு போவோம். 21வது கேள்வியும், தற்போது உலகில் மிக உயரமான ரயில்வே எவ்வளவு ரயில்வே வளைவு பாலம் அமைக்கப்பட்டுள்ளது? ஜப்பான் டோக்கியோவா, புதுடில்லி, ஜம்மு காஷ்மீரா, இல்ல சீனா பீக்கிங்லையா? எந்த இடம்டா? புதுடில்லியில, ஜம்மு காஷ்மீர்ல இருந்து ஒரு ரயில்வே உயரமான பாலத்துக்கு மேல அமைத்திருக்கிறார்கள். 7,625 திறந்து வைத்தவர் யார்? 7,625 அது முடிந்து திறந்து வைத்தவர் யார்? ஜப்பான் பிரதமரா, சீன பிரதமரா, இந்திய பிரதமரா? இந்திய பிரதமர் மோடி அவர்கள் தான் திறந்து வைத்தார்கள். 23வது கேள்வி, இப்புதிய பாலத்தின் உயரம் என்ன? ஆத்துக்கு மேலால பாலத்தை அமைச்சர் 355 மீட்டர், 357 மீட்டர், இல்ல 359 மீட்டர்? மீட்டர் என்பது சரியான பதில். 24வது கேள்வியும், பாகிஸ்தானின் நட்பு நாடு என்று இதனை சொல்றாங்க. பாகிஸ்தானின் நட்பு நாடு இது, இப்ப நட்பு கொண்டிருக்காங்க நாடு. போலந்தா, இந்தியாவா, துருக்கியா? என்னடா ஆயுதங்களை எல்லாம் கொடுத்து நட்பு நாடாக்கி வச்சிருக்கு இந்த நாடு. எந்த நாடு என்பது துருக்கி என்பது சரியான பதில். 25வது கேள்வியும், தற்போது எந்த நாட்டில் ஏழைகளின் எண்ணிக்கை அதிகரித்து வரும்? ஏழைகளாக கஷ்டப்படுகிறார்கள், வேலை இல்லை, உத்தியோகம் இல்லை, சாப்பாடு இல்லை. ஈரானா, பாகிஸ்தானா, வங்காளமா? நாட்டில் பிரச்சனைகள், அதனால ஏழை நாடாக இருக்குதான். இப்ப வசதிகள் பாகிஸ்தான் என்பது
சரியான பதில். 26வது கேள்வி. ஆயுதத்தின் பிறப்பிடம் எது? ஆயுதத்தின் பிறப்பிடம் எது? முந்தி வந்த கேள்வி இது. மூக்கா, மார்பா, தலையா? தலை என்பது சரியான பதில். 27வது கேள்வி. உயிரிழத்தின் பிறப்பிடம் எது? மூக்கு, கழுத்து அல்லது தலை? கழுத்து என்பது சரியான பதில். 28வது கேள்வி. பெண்கள் ஆளுமை தினம் எப்போது? பெண்களுக்கு ஆளுமை தினம் என்று தந்திருக்கிறார். ஜூன் 22, ஜூன் 23 இல்லை ஜூன் 24? பெண்கள் தானே முதலிடத்தில் ஆளுமை என்ற ஒரு தினத்தையும் அவர்களுக்கு வெளியிட்டிருக்கிறார். ஜூன் 24 என்பது பெண்கள் ஆளுமை தினம். 29வது கேள்வி. இரட்டை குழந்தை பிறந்தால் அபசகுனம் என்று கூறும் நாடு இது? இரட்டை குழந்தை ட்வின்ஸ் பிறந்த அபசகுனமா? நைஜீரியாவா, கானாவா, சீனாவா? சீனா என்பது பதில். 30வது கேள்வி. சிகிரியாவில் உள்ள படிகள் எத்தனை? சிகிரியாவில் உள்ள படிகள் எத்தனை? இலங்கையிலே 1100, 1200 அல்லது 1300? 1200 என்பது சரியான. இந்த கேள்வி போன முறை எடுத்திருந்தேன்னா 7 போட்டு போவோம். செல்வி நித்யானந்த், சிவமணி, நேவிஸ்விலி, சிவமணி, கலைவாணி மோகன், பத்மினி, கமலான். அடுத்த கேள்விக்கு போவோம். 31வது கேள்வி. இந்தியாவின் பரிசுத்த பூமி என்று இதனை அழைக்கிறாள். எந்த இடத்தை அமைக்க இந்தியாவின் பரிசுத்த பூமி? காசியா, ராமேஸ்வரமா, திருப்பதியா? ராமேஸ்வரம் என்பது சரியான பதில். 32வது கேள்வி. மோப்ப சக்தியால் உணவு தேடும் பறவையது? மோப்ப சக்தியால் உணவு தேடும் பறவை? காகம், வவ்வால், கிவி? கிவி என்பது சரியான பதில். 33வது கேள்வி. மனித கால் பாதத்தில் இத்தனை வியர்வை சுரப்பிகள் உள்ளன? அடிப்பாதத்தில் கால் 3 லட்சம், 4 லட்சம் அல்லது 5 லட்சம்? ஐந்து லட்சம் வியர்வை சுரப்பிகள் அடிப்பதில் இருக்கின்றன. 34வது கேள்வி. நோட்டு அமைப்பின் தலைமையம் எங்கு அமைந்துள்ளது? நோட்டு அமைப்பின் தலைமையம் எங்கு அமைந்துள்ளது? சுவிஸ்லியா, ஜெர்மனியிலையா, பெல்ஜியத்திலையா? பெல்ஜியம் என்பது சரியான பதில். இறுதி கேள்வியாக மக்கள் தொகை தினம் அனுசரிக்கும் நாள் இது? மக்கள் தொகை தினம் அனுசரிக்கும் நாள் இது 11 ஜூலையா, 12 ஜூலையா அல்லது 13 ஜூலையா? 11 ஜூலை என்பது சரியான பதில். போட்டுக்கு போவோம். நல்ல வணக்கம். செல்வி நித்யானந்தன் 1791 புள்ளிகள் எடுத்து முதலாம் இடத்தை பெற்று உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். 2வது இடத்துல சிவமணி 1317 புள்ளிகள் எடுத்து உங்களுக்கு வாழ்த்துக்கள். நேவிஸ் பிலிப் 3வது இடத்துல 1340 புள்ளிகள் எடுத்து உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். 4வது இடத்துல கலைவாணி மோகன் 1141 புள்ளிகள் எடுத்துறீங்க, உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள்.
ஐந்தாவது இடத்துல பத்மினி 995 புள்ளிகள் எடுத்திருக்கிறீர்கள். உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். ஆறாவதாக சரோஜினி சோதராஜா 966 புள்ளிகள் எடுத்திருக்கிறீர்கள். உங்களும் சிறப்பான வாழ்த்துக்கள். ஏழாவதில் 942 புள்ளிகள் எடுத்திருக்கிறீர்கள். நீங்கள் எல்லோரும் வெற்றியாளர்கள். கேள்விகள் உங்களுக்கு எப்படி இருந்தது? புது கேள்விகளாக இருந்தபடியா எப்படி இருந்ததை தெரிவித்துக் கொள்ளுங்கள். எல்லாருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். பங்கு பெற்ற எல்லோருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. சிறப்பான கேள்விகள், வாழ்த்துக்கள். ஜெயாக்கா சிறப்பான கேள்விகள் எல்லாம் வந்த கேள்விகள் தான் வந்திருந்தது. சில கேள்விகள் கேள்விகளை சிவதனி தந்து யானைகளை பற்றி சிம்பாவியில் அதை முதல் எடுத்து நவாமதை எடுத்துட்டு அதை திரும்ப உங்களுக்கு அதை ஞாபகப்பட்டேன். பழைய கேள்விகளா இருந்தது. நான் பார்த்துக்கிறேன். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண முடியாம போயிட்டு எனக்கு அந்த சப்ஸ்கிரைப் பண்ண இயலாம போயிட்டு கடவுள் ஓடிச்சுது. எனக்கு 2-3 கேள்விகள் எடுத்து நல்ல கேள்விகள், சிறப்பான கேள்விகள். வாழ்த்துக்கள் ஜெயாக்கா உங்களுக்கும். மறந்தாலும் மறந்துக்கிறேன். நல்ல அந்த சிம்பாவே கேள்வி கேட்டதுல சிம்பாவே இதுல 25,000 யானைகள் தான் இருக்குது அங்க. இல்ல போட்டிருந்தாங்க. என்னன்னா அந்த அவர்களுக்கு அந்த இடம் காணாம இருக்கிறபடியா தானே அந்த அரசாங்கம் அறிவிச்சிருக்கு 50 யானைகளை கொல்லும்படியாக, அதை இறைச்சியாக சாப்பிடும்படியான்னு சொல்லி. சிம்பாவேல இருக்கிற யானைகள் எல்லாம் வந்திருந்தது. சிம்பாவில இத்தனை யானைகள் அந்த இதுக்குள்ள அவர்களுடைய இடத்துல இருக்கணும் அதெல்லாம் போட்டு இருந்தவை. நான் அதுல பார்த்து தான் எழுதினாங்க. அந்த பூங்காலிய மட்டுமே 85,000 யானைகள் இருக்குது. அது நீங்க சொல்ற அந்த இடத்துல மட்டுமே இருந்தபடியா 50 யானை இருக்கு. குறிப்பிட்ட இடத்துல அந்த யானை இருக்கு. குறிப்பிட்ட இடத்துல இடம் காணாதமைக்கான போட்டிருந்தவர்கள் காணாமைக்காண்டி அதை அவர்கள் மக்களுக்கு இறைச்சிக்காண்டி அதை பாவிக்கிறாமல் சொல்லி. நீங்கள் கட்சி இருக்கிறது நகரம் என்று போட்டுட்டு இடமண்டு போட்டு அது நகரம் என்று போட்டு இடமண்டு தான் வந்திருக்கேன். நாடு போட்டுட்டீங்க. நாடு வந்தா சரி. நீங்கள் நகரம் வழியா போலந்து நகரம் இல்ல பிரேசில் அதான் விடிய பார்த்து நீங்க சரியெல்லாம் தான் நாங்கள் எழுதிக்கல பிள்ளையாளு இருப்போம். விடையில திரும்ப நகரமோ நாடோ இடமோ இல்ல. நகரம் போட்டதுல மெக்சிகோன்னு போட்டு நீங்கள் அங்கே சிட்டி என்று போட்டா சரி. பிரேசிலின் நாடுதான். நான் அதை பிள்ளையாத்தான் போட்டுட்டேன். மெக்சிகோ நகரம் இடமண்டு போட்டுறதுதான் நினைச்சேன்னா அது நகரமாக வந்துவிட்டேன். பிரேசிலின் நாடுதான் மெக்சிகோ நாடுதான். இல்ல அது மெக்சிகோ தலைநகரம் மெக்சிகோ சிட்டி தானே. அப்ப நீங்கள் அத சிட்டி என்று போட்டிருந்தா இப்ப இந்த தமிழ்நாடு சென்னை வந்திருந்ததല്ലോ. 2 ஒன்றுதான். தமிழ்நாடு சென்னை ஒன்றுதான். தமிழ்நாடு ஒன்றுதானே அது. அது 2 போட்டிருந்தீங்க. சென்னை தமிழ்நாடு எல்லாம் ஒன்றுதான். தமிழ்நாடு தான் சென்னை. நீங்க 2ஐயும் போட்டிருந்தீங்க. நீங்க 2ஐயும் போட்டிருந்தீங்க. அதெல்லாம் நானும் குழம்பி நாங்க சென்னை தான் போட்டோம். தமிழ்நாடு சென்னை தான் போட்டோம். நான் தமிழ்நாடு போட்டேன். அப்ப அதுவும் சரி வரணும். தமிழ்நாடு சென்னை ஒன்று தானே. 2 ஒன்றுதான். தமிழ்நாடு சென்னை. தமிழ்நாடு சென்னை மெட்ராஸ். இப்ப அது சென்னை அழைக்கப்படுது. 2 ஒன்றுதான். நீங்க வேற பேரை போட்டிருக்கலாம். சென்னை தமிழ்நாடையும் போட்டிருக்கீங்க. தமிழ்நாடு சென்னை 2 ஒன்றுதான். ஒன்றுதான் அது. திருத்திக் கொள்வோம். சரி, நான் திருத்திக் கொள்வோம். இல்லை அது தவறுதல இல்லை அது எங்களை எனக்கு கன்ஃபியூஸாக போயிட்டு சிறவழி நான் படியா போட்டு வந்துச்சு. நான் சென்னை தான் போட்டேன். சென்னையில் நான் தமிழ்நாடு போட்டேன். நான் சென்னை தான் போட்டேன். சென்னை தான் போட்டேன். தமிழ்நாடுன்றது முழுவதும் இல்லை. தமிழ் தமிழ்நாட்டில தான் சென்னை இருக்குது. தமிழ்நாடு எல்லாரும் அது மாவட்டம் தான் வரும். தென்னை திருச்சி இல்ல மாவட்டம் வர தமிழ்நாடு வர தமிழ்நாடு வராது. தமிழ்நாடு மாவட்டம் மாநிலம் தான் தமிழ்நாடு. என்ன தமிழ்நாடு இப்ப கேரளா அங்க இதெல்லாம் செய்து தமிழ்நாடு வேற. இல்ல அப்ப மாவட்டம் தான் வரும். நாடு வராது. மாவட்டம் மாநிலம் எல்லாம் உண்டு. மாநிலம் கேரளா
இதுல தமிழ்நாடு மாநிலத்துக்குள்ளதான் வருது, அதுக்குள்ளதான் இந்த தமிழ்நாடு இந்த தமிழர் மட்டும் வாழ்ற இடம் தான் தமிழ்நாடு. அதுக்குள்ள மதுரை, திருச்சி வேற வேற மாவட்டங்கள் இருக்கு. சென்னை. அப்போ நீங்கள் இப்போ சொன்னீங்க இந்தியாவை அப்படி வர மாட்டேன், அப்படி வராதே. இந்தியாவில் கேட்டவர் கேள்வி தமிழ்நாட்டுல தான் கேட்டவர். தமிழ்நாட்டில் அதிக மக்கள் வாழும் இடம் மட்டும்தான் சென்னை என்று போட்டு. இல்லை 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 இல்லை, அதில் தமிழ்நாடுன்னு வந்தது, சென்னையாண்டு வந்தது. அதை திருப்பி அதை போட்டிருக்கிறார். தமிழகத்துல கேட்டுட்டு அது தமிழ்நாடுன்னு போட்டிருக்கிறார். தமிழ்நாடு எல்லாம் உள்ள ஒரு மாநிலம் தான் அது. இல்லை அப்படி வராது, என்னண்டு வேறு வேறுகள் தெலுங்கு மராட்டிஸ் எல்லாம் இருக்கிறவர்கள் தமிழ்நாடா இல்லையே? இல்ல அது தமிழ்நாடு இல்ல, அது தமிழ்நாடு இல்லையே, அது கேரள மாநிலம். அது கேரளா. தமிழ்நாடு மாநிலம். தமிழ்நாடும் ஒரு மாநிலம் தான். இல்ல அந்த தமிழ்நாடு இல்ல கன்னடா. இல்ல அந்த கேள்வி என்னன்னு சொல்லுங்க, நீங்க என்ன கேள்வி அது? அதிக மக்கள் வாழ்ற இடம் தான் கேட்டவ, கூட மக்கள் இருக்கிற இடம். நான் விடயத்தாரன் இல்ல, விடயதர மறந்து போனேன், விடியலத்தாரன் திரும்பி போய்வேன். தமிழ்நாடு, கேரளா அதுல எல்லாம் இந்தியாவின் மாநிலம். தமிழாக்கள் இருக்குல்ல, மற்ற கேரளா அதெல்லாம் மற்ற ஆக்கள் இருக்கணும். ஆனா நீங்க விட தெரியல தமிழ்நாடுன்னு கொடுத்துருக்கீங்க, அது சில நீங்க சென்னையில உள்ள வேற ஒரு இல்லத்தை கொடுத்துருக்கலாம். திருச்சியோ மதுரையோடு கொடுத்தீங்க, திருச்சி அப்படி வேற ஒரு இதை கொடுத்துருக்கலாம். அப்படி கொடுத்துருக்கலாம். நீங்க தமிழ்நாடுன்னு கொடுத்த குழம்பி இருக்கு. சரி, நான் தாருன்னா வெளிநாடு முதலாவது நான் அந்த கேள்வி வெளிநாட்டை உட்செல்ல தடை விதித்த நாடு இதன்று கேட்டிருந்த நான், அது அமெரிக்கா என்பது சரியான விடை. அடுத்தது 2வது கேள்வி தான் கேட்டிருந்தேன், அமெரிக்கா இத்தனை நாடுகளுக்கு தடை செய்துள்ளது என்று கேட்டிருந்த நான். பார்த்து சொல்றேன். 12 நாடுகள் என்பது சரியான பதிலா இருந்தது. அடுத்த கேள்வியாக, யாழில் மாம்பழ திருநாள் அன்று மாம்பழம் மேலப்பட்ட கோயில் நகரம் எது என்றான் கேட்டிருந்தேன். அது வண்ணார் பண்ணை சிவன் கோயில். அடுத்த 4வது கேள்வியாக நான் கேட்ட, ஏலம் போட்டு வெற்றி பெற்ற தொகையின் பணம் எவ்வளவு என்று கேட்டிருந்தேன். அது 4,60,000. 5வது கேள்வி, அந்த மாம்பழத்தை வாங்கியவரின் பேர் என்னன்னு விட்டேன். அவற்ற பேர் அகிலன். 6வது கேள்வியாக, அதிக இலைகள் உள்ள நாடு என்று இந்த நாட்டை அழைத்திருந்தார்கள். அது புருண்டி. உலகில் இந்த நாட்டில் இலவச போக்குவரத்து சேவை நடக்கிறது விட்டேன். அது லக்சம்பர்க். இந்தியாவின் வானொலி ஒலிபரப்பு ஆண்டு எத்தனையாம் ஆண்டு என்று கேட்டிருந்தேன். அது 1923. 1923ஆம் ஆண்டு என்பது சரியான பதில். 9வது கேள்வியாக கேட்டது, உலகில் மிகப்பெரிய கண்ணாடி கீழ்ப்பாலம் எங்கே திறக்கப்பட்டது? அது வியட்நாம் என்பது சரியான பதில். 10வது கேள்வியாக கேட்ட கேள்வி, தமிழகத்தில் அதிக மக்கள் தொகை கொண்ட நகரம் இதன்று கேட்டிருந்த நான். தமிழ்நாடு, சென்னை, மதுரை என்று தமிழகத்துல தான் இருக்கின்றது. அது பெரிய இடம். சென்னை தான் சரியான பதில். அடுத்த கேள்வியாக 11வது கேள்வியை நான் என்ன கேட்டேன் என்றால், இந்தியாவின் மிக பழமையான தொழில் எதென்று கேட்டிருந்த நான். நெசவு தொழில் என்பது சரியான பதில். அடுத்த கேள்வி, இரும்பு தாது அதிகம் கிடைக்கும் நாடு இதென்று கேட்டிருந்தான். அது ஆஸ்திரேலியா. மன்னிப்பு என்பது எந்த மொழி என்று கேட்டிருந்தேன். அது உருது மொழி. வாடகைக்காரர்களை டாக்ஸி அதிகமுள்ள நகரம் எதென்று கேட்டேன். நாடு தான் நகரம் என்று கேட்டிருந்தேன். அது மெக்சிகோ என்பது சரியான பதில்.
இந்தியாவில் எந்த மாநிலத்தில் கொரோனா அதிகம் தொற்றியுள்ளது? கேரளாவில். கேரளாவில் பாதிக்கப்பட்டோர் தொகை 7/6/2025 வரை 192 பேர் நினைக்கிறேன்பா. ஆமா சரி 192 பேர் என்பது சரியான பதில். 17வது கேள்வி. எங்கே 2 தடவை நிலநடுக்கம் ஏற்பட்டது? அது இந்தோனேஷியா. இந்தோனேஷியாவில். அடுத்த கேள்வி. எந்த நாட்டில் யானையை கொல்ல அரசாங்கம் அனுமதித்தது? சிம்பாவே. சிம்பாவை வாழும் யானைகளின் தொகை ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் இந்த யானைகள் அதிகமாக இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறோம். 2550 என்பது சரியான பதில். அடுத்த கேள்வியும். எத்தனை யானைகளுக்குள்ள அனுமதி அளித்துள்ளது? 50 யானைகள். தற்போது உலகில் மிக உயரமான ரயில்வே வளைவு பாலம் எங்கே அமைக்கப்பட்டது? புதுடில்லியிலேருந்து ஜம்மு காஷ்மீர் அதில் தான் அமைக்கப்பட்டிருக்கின்றது. திறந்து வைத்தவர் யார்? அது மோடி, இந்திய பிரதமர் தான் திறந்து வைத்தவர். புதிய பாலத்தின் உயரம் என்ன என்று கேட்டிருந்தேன். 359 மீட்டர். மீட்டர் என்பது சரியான பதில். 24வது கேள்வியும். பாகிஸ்தானின் நட்பு நாடு இது? துருக்கி. தற்போது எந்த நாட்டில் ஏழைகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது? பாகிஸ்தான். அங்கே யுத்தங்கள் நடத்துறபடியாக ஏழைகள் மக்கள் எல்லாம் சாப்பாடு கஷ்டம். ஆயுதத்தின் பிறப்பிடம் எது? தலை என்பது சரியான பதில். உயிரிழத்தின் பிறப்பிடம் எது? கழுத்து என்பது சரியான பதில். 28வது கேள்வியும். பெண்கள் ஆளுமை தினம் எப்போது இடம்பெற்றது? ஜூன் மாதம் 24ஆம் தேதி. 29வது கேள்வியும். இரட்டை குழந்தைகள் பிறந்தால் அபசமனம் என்று கூறப்படும் நாடு இது? அது சீனா. சீரியாவில் உள்ள படிகள் எத்தனை? அது 1200 படிகள். இந்தியாவின் பரிசுத்த பூமி எது? அது ராமேஸ்வரம். 32வது. மோப்ப சக்தியால் உணவு தேடும் பறவை எது? கீவி. மனித கால்பாதத்தில் எத்தனை வியர்வை சிறப்பியல் உள்ளன என்பது 5 லட்சம். அடுத்த கேள்வி. 34வது கேள்வி. நோட்டு அமைப்பின் தலைமையம் எங்கே உள்ளது? அது பெல்ஜியம். மக்கள் தொகை தினம் அனுசரிக்கும் நாள் எப்போது என்று கேட்டிருந்தேன். அது ஜூலை 11ஆம் தேதி. கேள்விகள் சரி. தமிழ்நாட்டில் தான் எல்லாம், சென்னையோ திருச்சியோ மதுரையோ எல்லாம் இருக்கிற தமிழ்நாடு தான். தமிழ்நாடு அது ஒரு மாநிலம். கேள்விகள் அறிந்தீர்கள் தானே? நன்றி. நேரம் இருக்கா வாணி? நான் கொஞ்சம் இது தரட்டும். பாருமாணி. இதில் வரேன். இதில் பேட்டரி தான். சார்ஜர் வச்சுட்டு
பதில் சொல்லுங்க. சில பெண்கள் தங்கள் உடைமைகளை இப்படி வைத்திருப்பார்கள். சில பெண்கள் தங்கள் உடைமைகளை இப்படி வைத்திருப்பார்கள். எந்த அலுவலகத்திலும் இது முதன்மை பெற்றது. எந்த அலுவலகத்திலும் இது முதன்மை பெற்றது. 2 கேள்வி ஒரு சொல்லா இருக்க வேண்டும். ஒரு பதில். ஓகே. ரெண்டாவது தடவை என்ன சொன்ன நீங்க? எந்த அலுவலகத்திலும் இது முதன்மை பெற்றது. பெண்கள் உடைமைகளையா? தங்கள் உடைமைகளை இப்படி மடிப்பு கொண்டு வரும். மடிப்பு வரும். வருமானத்துல மடிப்பு மடிச்சு வைக்கிறது. இல்லை இல்லை, மடிப்பு வேற. நான் பாதுகாப்பு சொல்றேன். இல்லை, பீரோ வருமா? பீரோ இல்லை அல்லது இரும்பு பெட்டி? இல்லை அதேவோ இல்லை. 2 தடவையும் பார்க்கணுமா? சில பெண்கள் தங்கள் உடைமைகளை இப்படி வைத்திருப்பார்கள். எந்த அலுவலகத்திலும் இது முதன்மை பெற்றது. கவனம். இல்லை. நேர்த்தி. இல்லை. நீட்டா வைக்கிறது. இல்ல, அவர் ஒரு பொருளைத்தான் குறிக்கிறார். ஒரு சொல்லுதான். ஒரு பொருளா? பொருளில் ஒரு செயற்பாடு. ஓகே. அடுக்கி வைத்திருப்பாரு. அடுக்கி அது அது கிட்ட வந்துட்டீங்க. நம்ம மதிப்பு இல்ல இல்ல. அலுவலகத்துல மடிப்பு வேற. அது அலுவலகத்துல மடிப்பு வராது. அடிக்கேண்டா நேர்த்தி தானே. நேர்த்திண்டா ஒழுங்கா வைக்கிறது. அடுக்கி வைக்கிறது சரிதான். ஆனா வீசுல நான் வைத்திருக்கிற பதில் வரிசையா இல்லை. பெண்கள் தமது உடைமைகள் பெண்கள் தான் பொதுவாக வைத்திருக்கிறோம். அலுமேரியில அடுக்கி தான் வச்சிருப்போம். ஆனா அதோட அதே மாதிரி அலுவலகத்திலயும் அடுக்கித்தான் இருக்கும். அது அடுக்கிறது இல்ல. பூட்டு இல்ல. அப்படியான ஒரு சொல்லுத்தான். பதுக்கல். பதுக்கி வைக்கிறாடியாக்கள். இல்ல. பூட்டி வைப்பார்கள். இல்ல. ஒளித்து அப்படித்தான் ஒரு சொல்லுவாணி. பதுக்கி வைப்பார்கள். சரி, அந்த கேள்வியை நீங்க யோசிச்சு சொல்லுங்க. இல்லைன்னா புள்ளி கொடுக்குற கேள்வி என்ன அப்படியா? பேச்சு வழக்குல சொல்றதான். நாங்க பெண்கள் இப்படி வச்சிருப்பார்கள். ஆபீஸ்கள்ல அப்படி இருக்கும். வரையறை வருமா? இல்ல, வரையறைக்கு என்ன? கையடக்கம் இல்ல. ஒதுக்கி வைக்கிறது. ஒதுக்கி இல்ல. சேமிப்பு. உடைமைகளை தான் இப்படி வைத்திருப்போம் அதிகமா. சேமிப்பு. பத்திரம். வாழ்த்துக்கள். பத்திரம் ராணிக்கு வாழ்த்துக்கள். பத்திரமா வைத்திருப்பா. பத்திரம் கட்டாயம் தேவைப்படுறது. வாழ்த்துக்கள். நன்றி. ராணிக்கு வாழ்த்துக்கள். ஒரு புள்ளி வாணி எடுத்திருக்கீங்க. போர்க்கால 2வது போர்க்காலங்கள் இது முக்கியம் வகிப்பது. சரியா? போர்க்காலங்களில் முக்கியம் வகிப்பது. உடம்பு பெருக்க பெருக்க இதுதான் நடக்கும். போர்க்காலங்களில் இது முக்கியமா? ஆமா. உடம்பு பெருக்க பெருக்க இதுதான் நடக்கும். கவனம் இல்ல. போர்க்காலங்கள் இது முக்கியம்.
இந்த இதாக எடுக்க இயலாது. நான் எடுக்கிறேன் சரியான பதில் சரியாக தான் வேற. நீங்கள் யோசிச்சு செல்லுங்க. அவதி 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 இல்லை. போர்க்காலங்கள்ல இது முக்கியம்ன்றீங்க என்ன? முக்கியம் வகிப்பது உணவண்டு வருமா? இல்லை. போர்க்காலம் என்று யோசிச்சு பாருங்க. பாதுகாப்பு காலம்படி இது முக்கியமானதா? போர்க்காலங்களில் இது நடக்கும். பெண்கள் உடம்பு பெருக்க பெருக்க இது நடக்கும் என்ன? உடம்பு பெருக்க பெருக்க உடம்பு பெருக்க பெருக்க என்ன நடக்கும்? சரி, குண்டு. குண்டு. வாழ்த்துக்கள் வாணி. குண்டு என்பது சரியான பதில். குண்டு குண்டு போர்க்காலங்களில் வாட்டு வாட்டு நானே யோசிச்சு எழுதின கேள்வி. ஆனா உண்மையாக விடையாளர் சரியா சரியா இருக்கு. வருது. குண்டு 2 பாயிண்ட். அடுத்தது, விலங்குகள் சிலர் இதில் வாழ்வர், பாடசாலை மாணவர்கள் அதிகமாக பாவிப்பர். என்ன? விலங்குகள் சிலவை இதில் வாழ்வர், பாடசாலை மாணவர்கள் இதை அதிகமாக பாவிப்பார்கள். மாணவரோ? கூட இல்லை, விலங்குகள் சிலர் இதில் வசிப்பார்கள், வாழ்வர். ஓ, மற்ற 2வது தரவு பாடசாலை மாணவர்கள் இதை பாவிப்பார்கள் அதிகமாக. பாவிப்பார். குகை என்று வராது. குகை புகை என்று வர குகை ஆடை என்று வருமா? ஆடை இல்லை, ஆடையில் விலங்குகள் வசிக்கிற இடம் ஆடை. விலங்குகளுக்கு இப்ப ஓட்டுத்தானே தெரியும். இல்ல வளையம் வருமா? இல்லை டஸ்டர் இல்லை. பாடசாலை மாணவர்களை பாதிக்கிறது. எனக்கு விடியல் இருக்குது. ஆனால் நான் வைத்திருக்கிற விடியல். மாணவர்கள் பாவிக்கிறத சொல்றீங்களா? மாணவர்கள் அதிகமாக பாவிப்பார். மாணவர்களா மாணவிகளா? 2 பேரும் பாவிக்கிறேன். மாணவர். விலங்குகளுக்கு இது அது என்ன கத்துக்கு சொல்லுங்க. விலங்குகள் சிலர் இதில் வாழ்வார்கள். இதில் வாழ்வார். குற்று புகை புற்று எல்லாம் வளையம் எடுத்தனா புதர் புதர் புதர். நான் தோல் என்று எடுத்து பார்த்தேன்னா அது வேற. அது உடுப்புகள் அதோட சம்பந்தம். பட்டி 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 என்பது சரியான பதில். நேவிஸ் பிலிப்புக்கு ஒரு பட்டி. என்ன பட்டி? பட்டியில மாடுகள் பட்டியில தானே வளரும். இடுப்புல பட்டி கட்டி இருப்பார்கள் தானே மாணவர்கள். பட்டியா? கழுத்து பட்டி, இடுப்பு பட்டி. மாணவர்கள் மட்டும் வராது. பட்டின்றது பெல்ட். அது எல்லாரும் தானே. அனே மாணவர். தெரு வீதிகளில் இதனை காணலாம். முதலாவதாக, தெரு வீதிகளில் இதனை காணலாம். ஒருவரை காண உதவுவது. வெளிச்சம் இல்லை. ஒருவரை இதில் இருவரை காண உதவுவது. அடையாளம் இல்லை. தெரு வீதிகளில் இதனை காணலாம். சந்தி என்பது சரியான பதில். ஒருவரை காணும். சந்திக்கிறதானே. ஒருவரை நான் பத்தினிக்காவல அந்த போட்டு புள்ளி போடு இருந்தானே உங்களுக்கு. இல்ல, இந்த பெயர் குரல் சச்சல மாறுபடுது. அதெல்லாம் மாறாது. அது மாறாது. உங்களோட நீங்க உங்களோட குரல் தானே இதுல. இல்ல, நான் பேரை சொல்லாதானே சொன்னபடியா தான் நான் சொன்னேன். உங்களோட குரல் தனித்துவமானதானே, வித்தியாசமாக விளங்குவாரு. அடுத்ததாக, ஒருவர் பெயரலில் இதில் ஒரு விஷயத்தில் ஒரு பெயரலில் சிறப்பு பெறுவர். இது இல்லாமல் கடிதங்கள் அனுப்ப முடியாது. முகவரி. முத்திரை என்பது சரியான பதில். முத்திரை பதிக்கிறது சில பேர். யாரு சொன்னது? செல்வி. ஒரு புள்ளி உங்களுக்கு. வேண்டாம், என்ன அப்படி இல்ல. தரவு என்ன சொன்ன நீங்க? முதலாவது தரவு, ஒருவனை இல்ல, தெரு வீதிகளில் இதனை காணலாம். அது இல்ல தெரு வீதிகள் இல்ல. இப்ப செல்வி சொன்ன விடை
செல்வி சொன்ன விடைக்கு இந்த முதலாவது தரவு என்னன்னு தெரியல. ஒருவர் பெயரலில் இதனில் சிறப்பு பெறுவர். முத்திரை வைக்கிறவே தானே உண்டுல. பதிக்கிறது. இது இல்லாமல் வரலாறு ரெண்டும் வரலாம், முத்திரை தான் பதிக்குது. இல்லாமல் கடிதங்க அனுப்ப முடியாத முத்திரை. பெண்களுக்கு அழகு கொடுப்பது ஒரு பண்பாடு ஆக இருக்கின்றது. சில கிராமங்கள் பக்கத்து வீட்டை தொடர்பு கொள்வர். பெண்களுக்கு அழகு கொடுப்பது அது ஒரு பண்பாடு. அழகு அழகு ஓ, இது ஒரு பண்பாட்டு முறை. சில கிராமங்களில் பக்கத்து வீட்டுக்கு தொடர்பு இருக்கிறது. இதனால் ஒட்டு ஒட்டு என்பது சரியானவர்கள். சொன்னவர் பத்மினியர்களா மறக்காம நான் தானே சொன்னேன். செல்விதான் சொன்னது. பத்மினி நான் சொன்னேன். நான் தான் சொன்னேன். செல்வி சொன்னது. செல்வியா நான் சொல்லுங்க. சொல்லத்தான் அவ சொன்னேன். நீங்களா சொன்னீங்க? ஓகே சாரி. ஆமா ஆமா. அப்ப செல்விக்கு உங்களுக்கு ஒரு புள்ளி. நான் ரிவர்ல குரெல்லாம் சத்தமா கேட்டது. இப்படி என்ன பிள்ளாத்தி கட்டுவான். சத்தத்தை காணையில ஆமாங்க. ஒருவரின் முகத்தில் தண்ணியை கொடுங்க இல்லையாக்கா. ஒருவரின் முகத்தில் இதனை காண முடியும். ஒருவரின் சந்தோஷமான முகத்தில் இதனை காண முடியும். பூக்களின் செயல்பாடு இதுவாக இருக்கும். மலர்ச்சி 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 எங்க மலர்வு 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 என்பது சரியானவது. மலர்வு என்பது சரியானவது. நீ விஸ்பிரிப்ப ஒரு ஒளி எழுத்துறது வாணி ஆனா இந்த சொன்ன உடனே வளர்ந்து அழுது இது உயிரினங்களுக்கு ஒரு பொருளாக வெளியேறுகிறது. சரியா? பானமாக அருந்துவதும் முக்கியம். இது பால் இல்ல கண்ணீரா நீரா? இது உயிரினங்களில் ஒரு கழிவாக வெளியேறுகின்றது. பானமாக அருந்துவதும் இது முக்கியமாக இருக்கின்றது. அதான் பால் என்று சொன்ன பால் இல்லை. பால் என்பது தவறு. கழிவு என்று சொல்றேன். என்னத்த கழிவை சொல்றேன்? இரண்டாவது தடவை சொல்லுங்க. பானமாக அருந்துவதும் முக்கியமாக இருக்கின்றது. இது இது வருதுல. நான் தான் இந்த பதில் முதல்ல சொன்னேன். தண்ணீருக்கு ஜலம் 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 என்பது சரியான ஜலம் சொல்றோம் நாங்கள். மற்றது தண்ணீரே ஜலம். நான் தான் முதல்ல சொன்னேன். பவானி மோகன் தான் சொன்னோம் சரியான ஜலம் ஜலம் சலம் சலம் தான் தமிழ்ல. நீர் இல்ல ஜலம் பண்ணும். நீர் என்ன கழிவா போறது சலமண்ணுக்குள்ள நீரா போகுது. கழிவா வருத்த காய்ச்சலையும் ஜலதோஷம். அது ஜலம் வச்சிருக்கேன். ஜலம் இல்ல ஜுரம். ஜலம் இல்ல ஜுரம். ஜுரம் அடிக்குது. ஜலமண்டா தண்ணி. இலங்கையின் முக்கிய நகரம் ஒன்று. இது தேவைப்படாது விட்டால் இப்படி செய்வார்கள். என்பது சரியான பதில். ஜெயமலன் அவர்கள் என்று செய்யறீங்க. அவளுக்கு சாப்பாடு கொடுக்குற நேரம் அவள் சத்தம் போட்டு கொண்டிருக்கிறா. சரி, இதை வாங்க. தேசிய கொடியில் இந்நிறம் மிக முக்கியம் பெறுவது, அதிகமாயிருப்பது, மாட்டுக்கு பிடிக்காத நிறம். சிவப்பு. சிவப்பு. நான் தான் சொன்னேன். ஜேவிஸ் பிலிப் ஒரு புள்ளி. மாட்டுக்கும் பிடிக்காது, சில மனுஷருக்கும் பிடிக்காது. ஏன் பிடிக்காது? மக்கள் இதற்கு முக்கியமாக போயிருப்பார்கள். பாடசாலையில் நாங்கள் எழுதிக் கொள்வது. கடிதமா? மக்கள் இதற்கு முந்தி போயிருப்பார்கள். மற்ற தரவு வரிசை வரிசை இல்ல, பாடசாலையில் நாங்கள் எழுதிக் கொள்வது. எழுதிக் கொள்வது வாசிப்பது இல்லை. கவிதை
கவிதை கதை இல்லை. கதை கடிதம் ஒன்று வருமா? அதேபோ மக்கள் இதற்கு முந்தி போகிறேன்னு கடிதம் என்னண்டு மக்கள் முன்பு போவார்கள். மக்கள் ஆமா, மக்கள் இதற்கு முந்து வரல எல்லாத்துக்கும் இதுக்கு இந்த சபைக்கு விஷயம் சபைக்கு சபை சபைக்கு தான் முன்பு வரும். இல்லை. ரெண்டாவது சாப்பாட்டுக்கு ரெண்டாவது சாப்பாட்டுக்கு இரண்டாவது தடவை என்ன? பாடசாலை நாங்கள் எழுதி கொள்வதை பந்தி பந்தி பந்தி, பந்தி பந்தி. வாணி தான் சொன்ன பந்தி என்பது சரியான பதில். பந்தி வந்தியா நாங்கள் வாசிக்கிறது பந்திக்கு முந்து பந்திக்கு முந்தி படகு பிந்து பந்திக்கு முந்து கேள்விக்கு முந்துறாது. அது கடைசியா நான் கேட்பது ஒரு அளவை குறிக்கின்றது. இந்த சொல்ல ஒரு அளவை குறிக்கின்றது. மருத்துவ குணம் கொண்டது இது. ஒரு அளவு மருத்துவ குணம். இஞ்சி. இஞ்சி என்பது சரியான. யார் நான் சொன்னது? பத்மினி பத்மினி. இஞ்சி. ஓகே. ஓ இஞ்சி என்று சொல்ல ஒரு இஞ்சி என்று சொல்லுவினோம் ஒரு எல்லாம். இஞ்சி. நன்றி. எல்லோரும் பங்கு பெற்று சிறப்பித்தவங்க எல்லோருக்கும் நன்றிகள். நன்றி வாழ்த்து. கலந்த அதிபர் நடாமவனுக்கும் நன்றி. தொழில்நுட்பத்திலும் கேள்வி மறைவில் பங்கு பெற்று சிறப்பிக்கும் கலைவாணி மூனவர்களுக்கும் ஆசா ஸ்லேட் தந்த அருணன் அவர்களுக்கும் அனைத்து பாமர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நன்றி. சிறப்பு ஜெயானு சார். இது பொறிச்சொல் தான் இது. நல்லா அது இருக்குது. ஜோதிச்சு எழுதுறதுன்றது சும்மா விஷயம் இல்லை. ரெண்டுக்கும் பொருந்தோடும் என்ன அது நான் சும்மா நினைச்சுக்கிறேன். ஏழாம் இருந்தால் வாணி மோகன் பதில் சொல்றவைய விட அந்த கேள்வி தயாரிக்கிறது கஷ்டம். தயாரிக்கிறதுன்றது கஷ்டம் உண்மையில். ஒன்று கொண்டு பொருத்தி எடுக்கிறது கஷ்டம் தானே. யோசிச்சுதான் எடுக்கணும் பொருத்தி எடுக்கிறது. சிறப்புக்காக உங்களுக்கு அது உணவை பார்த்து கஷ்டப்பட்டு தான் எடுக்கிறேன். என்ன உங்களையும் சந்தோஷப்படுத்த வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சூப்பர். உடம்பை பார்த்துக்கணுங்க. மருந்துகளை குடிங்க. கவனமா இருந்துக்கணும். இல்லை 10 காலத்தில் நாங்கள்லாம் தனியாக இருக்கீர்கள். இதுகளை எழுதுங்க, எழுதி வைங்க. வாணி மோகன் இதுகளை சொல்லல, கொப்பி அடிக்கிறது சொல்லல. நாங்களா சிந்திச்சு கேள்வியில் எழுதி வைப்போம் மட்டும் சொல்றேன். இப்ப நான் சொல்றேன் அநேகமா சிலர் முகத்துல இது காணப்படும். அதே நேரம் பாதைகளிலும் இதை காணலாம். முகத்தில சிலர் முகத்துல இதை காணலாம் ஒரு பகுதியில. அதே நேரம் பாதைகளிலும் இதை காணலாம். பாத்தீங்களா? இப்ப நான் சும்மா கட்டினேன். அப்படி தயாரிக்க குழி கன்னத்துல குழி விடும். அவருக்கு கண்ண குழி அழகி சின்ன சொல்லுவாங்க. நல்ல அதிர்ஷ்டக்காரின்னு சொல்லுவாங்க. தான் இருக்குது. வணக்கம். கண்ணா சிரிக்க குழி குழும்பாணி இல்ல அது சிலருக்கு அப்படி நல்ல வடிவா இருக்கும். ஒரு பக்கம் சிலருக்கு இருக்கு, சிலருக்கு 2 பக்கம் இருக்கு. எனக்கு 2 பக்கம் இருக்கு. எனக்கு 2 பக்கம் இருக்கு. அழகா இருக்கு. சரி, நன்றி. தொழுவோம். செல்வா எல்லாம் ரெடியா? நன்றி. அவர் ஓடிட்டார். நன்றி, வணக்கம்.